விதியை யாராலும் மாற்ற இயலாது. ஆனால் அவ்விதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் நாம் செய்யும் தான தர்மங்களுக்கு உண்டு. நாம் செய்யும் புண்ணியங்கள்தான் நம்மை காக்கும் கவசம். நம் புண்ணிய பலனால் எப்படி விதியையே மாற்ற இயலும் என்பதை ஒரு சிறு கதை மூலம் பார்க்கலாம். திரிபுரா என்னும் ஊரில் மிகப்பெரிய கருமி ஒருவன் இருந்தானாம். தர்மம் என்றால் என்ன என்று கேட்பவன் அவன். பிச்சைக்காரர்களுக்கு மறந்தும் கூட தர்மம் செய்யாதவன். அவன் வீட்டிற்கு யாரேனும் பிச்சை கேட்டு வந்தால் நாயை விட்டு ஏவாத குறையாக விரட்டிவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பான். ஏனெனில் அவன் வீட்டு முற்றத்தில் மலர்ந்திருக்கும் அழகான பூக்களை பறித்து கொண்டு சென்று விடுவர் என்ற அச்சத்திலேயே யாரையும் வீட்டு வாசலில் கூட அனுமதிப்பதில்லை. அன்று ஆடி அமாவாசை. தன்னுடைய தினசரி வேலைகளை முடித்துவிட்டு மதிய வேளையில் அறுசுவை உணவை ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தான். அப்போது வாசலில், ஐயா சாமி, ஏதாவது தர்மம் போடுங்க, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சாமி என்ற குரல் கேட்டு எட்டி பார்த்தான். ஒரு வயதான பிச்சைக்காரர் கையில் திருவோட்டுடன் நின்று கொண்டிருந்தார். இவன்தான் பிச்சைக்காரர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க விரும்பாதவனாயிற்றே. எதுவுமே அறியாதவன் போல அவன் சாப்பிடும் சாப்பாட்டில் குறியாக இருந்தான். பிச்சைக்காரனோ இவனிடம் இன்று யாசகம் பெறாமல் போவதில்லை என்கிற உறுதியுடன் நின்று கொண்டிருந்தான். இவனோ இல்லை என்று கூட சொல்ல விரும்பாமல் உணவிலேயே குறியாயிருந்தான். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பிச்சைக்காரன் இவன் வீட்டு முற்றத்தில் வந்து நிற்க அதை பார்த்த இவனுக்கு கோபம் தலைக்கேறியது. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து ஓடி வந்தான். யோ, அறிவில்ல உனக்கு? நீ பாட்டுக்கு உள்ளே வர்றியே, போ முதல்ல இங்கிருந்து. தர்மமும் இல்லை, கிருமமும் இல்லை என்றான். ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, ஏதாவது பழையது இருந்தா கூட கொடுங்க போதும் என்றான் பிச்சைக்காரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல இடத்த காலி பண்ணு என்று அதிகாரத்துடன் விரட்டினான். அந்த பிச்சைக்காரரோ இவனிடம் ஏதாவது பெறாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை என்று உறுதியாய் நின்றான். அவன் விடாக்கண்டன் என்றால் இவன் கொடாக்கண்டன் அல்லவா? பாதி சாப்பாட்டில் இருந்து வேறு எழுந்து வந்திருந்தபடியால் இவன் கோபம் தலைக்கேறியது. தனது எச்சில் கையை பிச்சைக்காரனை நோக்கி ஓங்கி அவனை அடிக்கப் போனான். பிச்சைக்காரன் இதை எதிர்பாராது மிரண்டு போய்விட்டான். அவன் சற்று பின்வாங்க இந்த வாக்குவாதத்தில் இவனது எச்சில் கையில் இருந்த ஒரு சோற்று பருக்கை பறந்து போய் பிச்சைக்காரனின் திருவோட்டில் விழுந்தது. பிச்சைக்காரன் முனகியபடியே செல்ல இவன் மீண்டும் வீட்டிற்கு வந்து உணவை தொடர்ந்து சாப்பிடலானான். ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு நாள் இவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி இறந்து விடுகிறான். யம தூதர்கள் இவனை சங்கிலியால் கட்டி இழுத்து சென்று யமதர்மன் முன்பு நிறுத்துகின்றனர். இவனது பாவ புண்ணிய கணக்குகளை ஆராய்ந்து பார்த்த சித்திரகுப்தன் யமதர்மனிடம், பிரபு, வாழ்வில் மறந்தும் கூட புண்ணிய செயலை செய்யாதவன் இவன். நரகத்தில் உள்ள அத்தனை தண்டனைகளும் இவனுக்கு பொருந்தும் என்று கூற, என்ன சொல்கிறாய் சித்திரகுப்தா? மறந்தும் கூட புண்ணிய செயலை செய்ததில்லையா? ஆம் பிரபு என்கிறான் சித்திரகுப்தன். இல்லை சித்திரகுப்தா, மனிதர்களாக பிறந்தவர் எவரும் முழுவதும் பாவம் அல்லது முழுவதும் புண்ணியம் என்று செய்திருக்க முடியாது. இவனது கணக்கை மீண்டும் சரிபார் என்கிறார் யமதர்மன். மறுபடியும் இவனது ஜனன மனன வாழ்வியல் கணக்கை பார்த்த சித்திரகுப்தன், இல்லை பிரபு, இவன் புண்ணிய செயலை செய்ததே இல்லை என்று உறுதியாக கூறிவிடுகிறான். இருப்பினும் யமனுக்கு சந்தேகம். எதற்கும் அஷ்டதிக் பாலகர்களில் மற்றவர்களை கேட்டு விடுகிறேன் என்றவன் அஷ்டதிக் பாலகர்களில் மற்றவர்களை அங்கு வருமாறு பணிக்க அடுத்த நொடி இந்திரன், அக்னி, நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் முதலிய அஷ்டதிக் பாலகர்கள் அங்கு வந்து தோன்றுகின்றனர். தர்மராஜா, எங்களை அழைத்ததன் காரணம் என்னவோ என்று அவர்கள் வினவ இந்த மானிடனின் வழக்கை கூறுகிறான் யமதர்மன். இவனை அறியாமல் ஏதேனும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று என் உள்மனம் கூறுகிறது. சித்திரகுப்தனால் அதை கணிக்க முடியவில்லை. நீங்கள்தானே மக்களின் பாவ புண்ணிய செயல்களை எப்போதும் கண்காணித்து வருபவர்கள். இவனை அறியாமல் இவன் ஏதாவது புண்ணிய செயலை செய்திருக்கிறானா என்று கேட்டான் யமதர்மன். அனைவரும் இல்லை என்று தலையசைத்தார்கள். ஆனால் வாயுதேவன் மட்டும், தர்மராஜா, இவனை அறியாமல் ஒரு புண்ணிய செயலை செய்திருக்கிறான். மகத்துவமிக்க ஆடி அமாவாசை என்று தன்னிடம் யாசகம் கேட்டு வந்த பிச்சைக்காரனை இவன் அடித்து விரட்டும்போது இவனது கைகளில் ஒட்டியிருந்த சோற்றுப்பருக்கை பறந்து போய் பிச்சைக்காரனின் திருவோட்டில் விழுந்தது. அந்த பருக்கையை சுமந்து சென்றது நான் தான் என்றான். அதை கேட்ட யமன், நான் கணித்தது சரியாகிவிட்டது. இவன் செயல் தீய நோக்கோடு அமைந்திருந்தாலும் அவனையும் அறியாமல் பித்திருக்களுக்குரிய ஆடி அமாவாசையன்று இவன் ஒரு சோற்று பருக்கை தானம் செய்தபடியால் இவனது தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன. மீண்டும் பூலோகத்தில் நல்ல குலத்தில் பிறந்து
உத்தமமான செயல்களை செய்து ஸ்வர்க்கத்தை அடைவானாக. அதே சமயம் யாசகம் கேட்டவரை அடிக்க பாய்ந்த காரணத்தினால் அதற்குரிய தண்டனையையும் பூலோகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று அருளாசி வழங்கி அவனை அனுப்பிவிடுகிறான். அடுத்த பிறவியில் நல்ல குலத்தில் பிறக்கும் அவன் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்ந்து வருகிறான். தான தர்மங்களும் செய்து வருகிறான். இருப்பினும் முன் ஜென்மத்தில் யாசகம் கேட்டோரை அடிக்க பாய்ந்ததால் ஏற்பட்ட பாவத்தின் காரணமாக முதுமை காலத்தில் பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு கை செயலிழந்து விடுகிறது. இருப்பினும் தனது முன்வினையால் இது நமக்கு ஏற்பட்டுள்ளது போலும் என்று தன்னை தேற்றிக்கொண்டு இறுதி வரையில் தர்மம் தவறாது வாழ்ந்து மறைந்தான். தெரியாமல் செய்த ஒரு நல்ல செயலுக்கே இத்தனை மகிமை என்றால் விசேஷ நாள் கிழமை ஆகியவற்றின் மகத்துவத்தை அறிந்து மனமுவந்து செய்யும் தான தர்மங்களின் பலன் எத்தகையதாக இருக்கும் என்று கணக்கிட்டு கொள்ளுங்கள். நன்றி.